ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்வாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் கைவிடாமல் வறுக்கணும்னா, நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி செவந்த மாதிரி ஆகிடும், இன்னொரு இடத்துல வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா இடமும் ஈக்குவலாக அந்த ஹீட் வந்து சேரும். அதனால் வந்து கரெக்டாக ஒரே ரேஷியோவில் வறுத்தெடுக்க முடியும். இது நல்லா செவக்கிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. இது செவந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிடணும். நீங்கள் எந்த கப்பால் ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை அளக்குறீங்களோ அதே கப்பை வரைக்கும் தான் நீங்கள் எல்லா அளவுகளுக்கும் ஃபாலோ பண்ணணும். நான் வந்து ஒரு கப்பில் வந்து உளுந்தம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப்பு உளுந்தம்பருப்பை நல்லா சவக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த கப்பால் உளுந்தம்பருப்பை ஒரு கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து அரை கப் அளவுக்கு நீங்கள் வந்து கடலைப்பருப்பை எடுத்துக்கணும். இது வந்து ஆயில் நான் சேர்க்கலை, வெறும் வானல் வச்சு அது ஹீட் உடனே அதுக்கப்புறமா உளுந்த பருப்பை இப்படி வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி இல்லாத பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அரை கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி தான் கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து அது செவந்ததுக்கப்புறமா நான் இந்த பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு அதையும் வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 5 மிளகாய், இது வந்து நல்ல காரமான மிளகாய் தான், அதனால் நான் வந்து இது வந்து ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மிளகாய் சேர்த்தா உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளே எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும். இப்போ இந்த மாதிரி மிளகாவை வந்து நல்லா கொஞ்சம் வந்து ரோஸ்ட் ஆக விடணும். இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஸோ நல்லா வந்து இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் உப்பி வர்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அதுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி லைட்டாக உப்பி வந்து கொஞ்சம் இப்படி இது மாதிரி லைட் பிளாக் இருக்கும் இல்லைங்களா, மிளகாயை சுட்டால் எப்படி இருக்கும் அந்த வந்த உடனே அதையும் இந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதையும் இந்த மாதிரி பொன்னரமாக வறுத்துட்டு அதை மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு, இதையும் நல்லா எல்லாத்தையுமே வறுத்துட்டு இந்த பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்து கொட்டியிருக்க அந்த சூடோட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துட்டு அந்த சூடோடையே நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஜாரில் வந்து இதை மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து பொடியாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பொடியாக அரைக்கணும். இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு என்னோடய ஃபீலு. உங்களுக்கு நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம். இந்த பொடி அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.